வணக்கம். நம்ம எதிர்பார்ப்பு அப்படின்னா என்ன? எதிர்பார்ப்பு நிறைவேறுறப்ப என்ன மாதிரியான உணர்ச்சிகள் நம்மளுக்கு வரும்? எதிர்பார்ப்பு நிறைவேறாம போனதுன்னா என்னென்ன மாதிரி உணர்ச்சிகள் வரும்? அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ எதிர்பார்ப்பே இல்ல. எனக்கு இந்த செகண்ட்ல நான் எதுவுமே எதிர்பார்க்கல. அந்த சமயத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அப்போ அது என்னது? அப்படின்னு பார்க்கலாம். திடீர்னு இப்போ ஒரு நிகழ்ச்சி என் முன்னாடி நடக்கிறது. அத நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. அப்போ அதனால எனக்கு வர உணர்ச்சி என்ன அப்படின்னா, ஒரு ஆச்சரியம். ஒரு ஆச்சரியம் வரும் இல்லையா? நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப இது நடக்கும் அப்படின்னு. திடீர்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. திடீர்னு உனக்கு ஒரு ஆச்சரியம். இது ஒரு இதுவும் ஒரு அடிப்படையான ஒரு உணர்ச்சி. ஆச்சரியம். ஆச்சரியப்படுறது. இப்ப இந்த ஆச்சரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். எனக்கு ஒரு விஷயம் இப்ப நடக்கும் அப்படின்னோ, இல்ல அது பத்தின ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இப்ப நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்ல. அதோட இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்காது அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். அப்படி இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்கும் அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். 2 விஷயங்கள் எடுத்துப்போம். அப்போ ஒரு இன்சிடென்ட் எனக்கு முன்னாடி நடக்கும்போது, அது இப்ப நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இது மாதிரி நடக்கும் அப்படின்னும் எனக்கு முழுமையா நான் எதிர்பார்க்கல. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு உணர்ச்சி வருது இல்லையா? அது ஆச்சரியம். ஓ! இப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வரும். ஸோ இந்த ஆச்சரியம் அப்படின்னா அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். அது என்ன நம்ம எதிர்பாராம நடக்கிற நிகழ்ச்சி. அது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு இன்னைக்கு ஒரு நல்ல நாள். ஆடிப்பூரம். ஆண்டாள் அவங்களோட திரு அவதார தினம். இப்போ நமக்கு முன்னாடி ஆண்டாளும், ரங்கமன்னாரும் சேர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இதெல்லாம் கலியுகத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. வச்சுப்போம். கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க. அப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஆச்சரியம் உண்டாகும் இல்லையா? இல்ல யாரு முன்னாடி நின்னாலுமே திடீர்னு ஒரு ஆச்சரியம். ஆச்சரியத்தோட சேர்ந்த என்னென்ன உணர்ச்சிகள் வரும்னா, ஆச்சரியத்தோட சேர்ந்த ஒரு சந்தோஷம். நமக்கு முன்னாடி இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கிறது அப்படின்னு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட சேர்ந்த ஒரு சின்ன ஒரு பயம். அதோட சேர்ந்த ஒரு பக்தின்னு வச்சுப்போம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து எனக்கு உண்டாகும் இல்லையா? அப்போ என்னென்ன உணர்ச்சிகள் எனக்கு உண்டாருது? அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம். ஆச்சரியத்துக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம். சந்தோஷத்துக்கு அப்புறம் ஒரு பயபக்தி உண்டாருது. இந்த ஆச்சரியம்ங்கிறது எவ்வளவு சீக்கிரம் வந்ததோ அவ்வளோ சீக்கிரம் போயிடும். அது மாதிரியான ஒரு அடிப்படை உணர்ச்சி. ஒரு ஆச்சரியம் எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னா, அது ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த ஆச்சரியம் நம்மளை விட்டு விலகிடும். இப்போ அந்த ஆச்சரியத்தோடு சேர்ந்து வந்த உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா? அது நம்மக்கிட்ட தான் இருக்கும். அது மாதிரியான ஒரு அடிப்படை உணர்ச்சி இது. ஆச்சரியம்னு ஒன்று நமக்கு ஆரம்பத்தில் வரும். அந்த ஆச்சரியம் எவ்வளோ சீக்கிரம் வந்ததோ அவ்வளோ சீக்கிரம் போயிடும். ஆனால் அந்த ஆச்சரியம் வரும்போது இன்னும் சில உணர்ச்சிகளை கொண்டு வரும். அது நம்மக்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். இப்போ அது மாதிரி இப்போ இந்த ஆண்டாளும் ரங்கமன்னாரும் நம்ம முன்னாடி நிற்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம். அம்மா, ஐயா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றோம். உடனே ஒரு சின்ன ஆச்சரியத்தோடு சேர்ந்த ஒரு சந்தோஷம். நமக்காக காட்சி கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு. அதோட சேர்ந்த ஒரு சின்ன பயபக்தி அப்படின்னு உண்டாருது இல்லையா? இந்த ஆச்சரியம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் போயிடும். ஆண்டாள் ரங்கமன்னார் நம்ம முன்னாடி நிற்கிறாங்க. என்னடா அப்பா முன்னாடி நிற்கிறேன், நீ பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா, அம்மா, என்ன பண்ணுறதுனே தெரில, திடீர்னு முன்னாடி நின்றுட்டிங்களே
அதான் ஒரு ஆச்சரியம் அப்படின்ன உடனே வேண்டாப்பா உனக்கு காட்சி தரலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கையெடுத்து கும்பிட்றோம். அந்த ஆச்சரியம் நம்ம அந்த ஆண்டாள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போயிடுறது. வச்சுப்போம், எல்லாம் ஒரு நடக்கக்கூடாது, என்ன நடக்கட்டுமே. அதுக்கு அடுத்தது ஒரு உணர்ச்சி வந்தது இல்லையா? அது என்னது? ஒரு சந்தோஷம். சந்தோஷம் வந்தது. அந்த சந்தோஷம் நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு நிலைச்சிருக்கும் அவங்க இருக்கிற வரைக்கும். இந்த சந்தோஷத்தோட சேர்ந்த ஒரு பயபக்தி வந்தது இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த பக்தினாலே பக்தி உள்ள இன்னொன்று என்ன இருக்கு? ஒரு பயம் சேர்ந்தது தான். அதனால தான் அதை பயபக்தின்னு சொல்கிறோம் நம்ம. அந்த பயபக்தியிலேருந்து பயத்தை எடுத்துட்டோம்னா என்னது? அன்பு மட்டுமே. அதனால தான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அன்பே ஆண்டாள், அன்பே ரங்கமன்னார் அப்படி சொல்லலாம். அந்த பயத்தையும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துருவோம். முழுமையான அன்பு மட்டுமே ஆண்டாள்கிட்டே ரங்கமன்னாரையும் நிலைச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி ஒரு உதாரணம் நமக்கு முன்னாடி அவங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படியாப்பட்ட ஒரு உணர்ச்சிகள்லாம் வரும் அப்படின்னா ஆச்சரியத்துக்கு அது ஒரு உதாரணம் இல்லையா? திடீர்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. நமக்கு இன்றைக்கி காட்சி தரணும்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து நம்ம முன்னாடி நின்று காட்சி கொடுத்தாங்க. அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி எப்பயாவது நடக்கலாம் இல்லையா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நடக்கும்னே நினைப்போமே, நல்லதாகவே நினைப்போம். ஸோ இப்போ அவங்க காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுத்த அப்புறம் முதல்ல நம்மளுக்கு உண்டானது ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம், ஒரு பயம், பயத்தோட கலந்த ஒரு அன்பு, அது பயபக்தி. இதில் ஒவ்வொன்றா நம்மளுக்கு ஆச்சரியம் முதல்ல வந்த வேகத்திலேயே போயிடுது. அதுக்கு அடுத்தது சந்தோஷம், அது கொஞ்ச நேரம் நிலச்சிருக்கும். அதுக்கப்புறம் பயபக்தி. ஸோ இது மாதிரி ஆச்சரியத்தோடு சேர்ந்த சில உணர்ச்சிகள் நம்மளுக்கு ஏற்படுறது இல்லையா? அவைகள் நிரந்தரமாக இருந்துவிடும். இந்த ஆச்சரியத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆச்சரியம் போயிடும், அது கொண்டு வந்து விட்டதெல்லாம் அப்படியே இருக்கும். இப்போது என்ன பண்ணலாம்? இந்த ஆச்சரியத்தை நம்மளால் ஏதாவது தடுக்க முடியுமா? முடியாது. இது ஒரு அடிப்படை உணர்ச்சி, இதை நம்மளால் தடுக்க முடியாது. நிச்சயமாக இது எல்லாருக்கும் உண்டாகிற ஒரு உணர்ச்சி. தினந்தோறும் இல்லைன்னாலும் எப்பயாவது உண்டாகிற உணர்ச்சி. அதோட விளைவுகள் நம்மளை பாதிக்காமல் இருக்காது. இப்போ நம்மளுக்கு ஆண்டாளும் ரங்கமன்னாரும் வந்து முன்னாடி நின்றுட்டு போனது வாழ்நாள் போல நிலச்சிருக்கும். அந்த நிமிஷத்தில் நம்மளுக்கு ஆச்சரியம் உண்டானாலும் அந்த பயபக்தி, அந்த அன்பு, அந்த ஆச்சரியம் போயிடும். அதோட சேர்ந்த அந்த சந்தோஷம் நம்மளுக்கு வாழ்நாள் பூராம் நிலச்சிருக்கும் இல்லையா? சரி, இப்போ அது மாதிரி இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஆச்சரியத்துக்கு என்ன உதாரணம் பார்க்கலான்னா, நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வருதுன்னு வச்சுப்போமே. எக்ஸாமினேஷன்னு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தோடனே ஒரு மாணவனோ இல்லை மாணவியோ நிச்சயமாக நம்ம இதில் பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு முழுமையான நம்பிக்கையோடு இருக்காங்கன்னு வச்சுப்போம். 100% அசைக்க முடியாத நம்பிக்கை. நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவேன், நிச்சயமாக பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தப்போ பார்த்தா ரிசல்ட் வேறு மாதிரி இருக்குது. பாவம், அவங்க பாஸ் பண்ண முடியல, ஃபெயில் ஆயிடுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அது அவங்களுக்கு ஒரு திடீர்னு அது ஒரு ஆச்சரியம் தான் அவங்களுக்கு. இது எப்படி நடந்தது? நடந்திருக்கவே முடியாது, இது எப்படி நடந்தது? நடந்து போச்சு. ஆனால் நடந்திருக்கவே முடியாது. நான் நிச்சயமாக இந்த எக்ஸாம் அது மாதிரி எழுதலை, நிச்சயமாக நான் பாஸ் பண்ணிவிடுவேன். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி நடந்தது? எப்படி நான் ஃபெயிலாக போனேன்? அப்போது இந்த ஆச்சரியம் கூட என்ன கொண்டு வரும்? ஒரு கவலையை கொண்டு வந்து விட்டுரும் அவங்கள்ட்ட. ஆச்சரியத்தோட சேர்ந்த ஒரு கவலை வந்துவிடும், உடனே வந்துவிடும். அந்த ஆச்சரியத்தோட சேர்ந்த கவலை என்ன பண்ணுவாங்கள? ஏமாற்றத்திற்கு
ஏமாற்றத்துக்கு வழிவகுத்து விடும். ஸோ ஆச்சரியத்தோட கலந்த கவலை, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஏமாற்றத்துக்கு வழிவகுத்து விட்டது. இவங்க இதை நம்பவே இல்லை. எப்படி இது மாதிரி ஆச்சு? முழுமையாக நான் இதை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் இது நடந்து விட்டது. அப்போ அது நடக்கும்போது ஒரு ஆச்சரியம் வருது. அந்த ஆச்சரியம் தன்னோட சேர்ந்த பல அனுபவங்களை கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துறது, பல உணர்ச்சிகளை கொண்டு வந்து கொடுக்கும்போது எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு பயத்துக்கு உள்ளாகிறோம், இல்லைன்னா ஒரு பயபக்திக்கு உள்ளாகிறோம், இல்லைன்னா ஒரு கவலை, வருத்தம், இப்படியாப்பட்ட உணர்ச்சிகளுக்கு ஆளாகி விட்டுகிறோம். இது மாதிரி நடந்த மாணவர்களோ மாணவிகளோ சில சமயங்கள் எடுக்கும் முடிவுகள் ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது இல்லையா? இன்னும் சில மாணவர்கள் இருக்காங்க, அவன் எதிர்பார்த்திருக்கிறதே வேற. அவன் பார்க்குறான், ரிசல்ட் வந்துட்டு இன்னைக்கு பாஸ் ஆகிவிட்டான். இது என்னடா அது, எனக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தது நம்ம ஃபெயில் ஆகிடுவோன்னு, பாஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் இதை நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ இந்த ஆச்சரியம் வந்து கவலையோடு சேரும்போது ஏமாற்றம் அளிக்கிறது. சில சமயங்களில் சந்தோஷத்தோடு சேரும்போது நல்ல ஜாய்ஃபுல்னஸையும் கொடுக்கறது. அப்போ இந்த ஆச்சரியம் இது நம்மளுக்கு அவசியமா, அவசியம் இல்லையா? பார்க்கலாம்.